எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லெண்ணெய் குளியல் நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு பற்பல வியாதிகள், உடல் ஆரோக்கியம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2, வருஷத்துக்கு 2. நாளுக்கு 2ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா மழை ஜலம் கழிக்கிறதுங்க. வாரத்துக்கு 2 எண்ணெய் குளியல், மாதத்துக்கு 2 தாம்பத்தியம், வருஷத்துக்கு 2 வயிறு சுத்தப்படுத்துதல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் அருமையாக வாழ்ந்துருக்காங்க. அதன்படி வாழ்ந்தால் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். இது தழுதாலை, பக்கவாதம், கை கால் வலி போன்ற பிரச்சனைக்கு இது இங்கே இருக்கிற மூலிகை அனைத்துமே வெந்நீரில் போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கை கால் வலி, மசில்ஸ் பெயின், நர்வ்ஸ் பெயின், போன்ஸ் பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகுங்க. அதெல்லாம் இன்னும் பற்பல விஷயங்கள் உங்களுக்கு குணமாகும். நல்லெண்ணெய் நல்லா நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் தேய்ச்சிக்கிட்டு இது போல் கிழியில் ஒத்தடம் கொடுத்து நீங்கள் ஒரு மணி நேரம் வெயில் இருந்து வேர்வெல்லாம் வந்த பிறகு இந்த பச்சளையெல்லாம் போட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா, தண்ணி கொதிக்க வச்சு உடம்புக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீண்ட தூரம் பைக்கில் போகிறது, காரில் ட்ராவல் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, கீழே விழுந்து அடிபட்டது போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. இது தழுதாலைன்ற மூலிகைங்க. இது வேப்பிலை நீங்கள் அறிஞ்சது. இது வாத நாராயணன். இது வாத நாராயணன்னு பேர். இது நீலகிரி தழை. இது விராலி. இதெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்துனதுங்க. விராலி மூலிகை. சாறு வராத மூலிகை விராலி மூலிகை. பாதரசத்தை கட்டக்கூடியது விராலி மூலிகை. ஆமாங்க. இது ஆவாரம் தழை, ஆவாரம் மூலிகை. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பூ அதோட மூலிகை தழைங்க. நல்லது, நன்றிங்க.